சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தில் 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையொப்பம். பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் முன்னிலையில் தீர்மானத்தை மக்களவை சபாநாயகரிடம் வழங்கிய திமுக எம்பிக்கள். தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் சென்னையில் நாளை கூடுகிறது அதிமுக பொதுக்குழு. பிரிந்து கிடப்பவர்களை ஒன்றிணைக்கும் பாஜகவின் முயற்சிக்கு பலன் கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிவு. ஒரு பவுன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் என அலர்ட் செய்த மண் புதுச்சேரி என்று தவிக தலைவர் விஜய் பேச்சு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே 1974ஆம் ஆண்டு புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைந்ததை சுட்டிக்காட்டி பெருமிதம். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். வேறொரு கட்சியின் நிகழ்ச்சி என்ற போதிலும் பாரபட்சம் காட்டாமல் முறையாக பாதுகாப்பு கொடுத்ததாக புதுச்சேரி அரசுக்கு விஜய் நன்றி. புதுச்சேரியை பார்த்து திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், இல்லையென்றால் தேர்தலில் கற்றுக் கொடுப்போம் எனவும் சூளுரை. பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். புதுச்சேரி மக்கள் திமுகவை நம்பக்கூடாது என விஜய் சாடல். நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் திமுகவின் வேலை எனவும் விமர்சனம். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. புதுச்சேரிக்கு உடனடியாக மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு விஜய் வலியுறுத்தல். தமிழகமும் புதுச்சேரியும் தனித்தனி என மத்திய அரசு நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம் எல்லாரும் ஒண்ணுதான். விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்ட நுழைவு வாயிலில் தவிகவினர் ஏராளமானோர் முண்டியடித்ததால் பரபரப்பு. கட்டுப்படுத்த முடியாததால் லேசான தடியடி நடத்தி கதவை மூடினர் போலீசார். புதுச்சேரி தவிக பொதுக்கூட்டத்திற்கு கை துப்பாக்கியுடன் சென்ற நபரால் பரபரப்பு. தவிக சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபுவன் தனியார் தனி பாதுகாவலரை அழைத்துச் சென்று போலீசார் தீவிர விசாரணை. தவிக தலைவர் விஜயை சந்தித்ததால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் ஏற்படாது என விளக்கம். தவிகவில் இணையப்போவதாக வெளியான தகவலுக்கும் ராகுல் காந்தியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி மறுப்பு.
செங்கோட்டையனின் அண்ணன் மகனான செல்வம் இபிஎஸ் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியம். தன்னுடைய உழைப்பால் தான் தன்னுடைய சித்தப்பா செங்கோட்டையன் தேர்தலில் வெற்றி பெற்றதாக பேட்டி. அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும். நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் 2016 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் பல்வேறு பகுதிகளிலும் உறைபனி நிலவுவதால் கடும் குளிர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலும் கடும் பனிமூட்டம், மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவைகளின் பாதிப்பு 8வது நாளாக நீடிப்பு. பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல திட்டமிட்டிருந்த பயணிகள் திண்டாட்டம். இண்டிகோ விமான சேவை பிரச்சனைகளால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள எந்த ஒரு பயணியிடமும் கடுமை காட்டக்கூடாது. மக்களை காப்பதற்காகவே சட்டமும் விதிகளும் இருப்பதாகவும் ஒடுக்குவதற்கல்ல என்றும் கண்டிப்பு. சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நாட்டின் முக்கிய விமான நிலையங்களுக்கு நேரில் சென்று நிலைமை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். இண்டிகோ விமான சேவை பாதிப்பை தொடர்ந்து மூத்த அதிகாரிகளுக்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு. நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்திற்கு சென்ற பிரதமர் மோடி பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்காக மாலை அணிவித்து பாராட்டு. குளிர்காலத்துக்கான அட்டவணையில் 5 விழுக்காடு விமான சேவையை குறைக்குமாறு இண்டிகோ நிறுவனத்துக்கு மத்திய அரசு உத்தரவு. மத்திய அரசின் உத்தரவால் நாளொன்றுக்கு 110 உள்நாட்டு வெளிநாட்டு விமான வழித்தடங்கள் குறையும். உடல் நலத்துடன் நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள் என சோனியா காந்திக்கு பிரதமர் மோடி பிறந்த நாள் வாழ்த்து. தியாகம் மற்றும் எதிர்பார்ப்பு இல்லாத பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என சோனியாவை வாழ்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இடையே கடும் போட்டி. காஷ்மீர் பிராந்திய ராணுவத்துக்கான ஆட்சேர்ப்பு முகாமில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்பு. பூஞ்ச் மாவட்டத்தில் நடைபெற்ற முகாமில் ஆர்வத்துடன் பங்கேற்று திறனை நிரூபித்த இளைஞர்கள். காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பு மிகுந்த பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் உலாவி வந்த சீனாவை சேர்ந்த நபர் கைது. புதிய சிம் கார்டை வாங்கி சிஆர்பிஎஃப் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ள பகுதிகள் உள்ளிட்டவற்றை செல்போனில் தேடியதும் அம்பலம். 700க்கும் அதிகமானோரை பலி கொண்ட டிட்வா புயல் பாதிப்புகளிலிருந்து இலங்கை மெல்ல எழுந்து வர தோள் கொடுக்கும் இந்தியா. போக்குவரத்து சீரமைப்பு, மருத்துவ உதவிகளை இணைந்து செய்து நேசக்கரம்.